எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் கதைக்கிறேன். தலைவருக்கான வீர வணக்க நிகழ்வை இவங்களே ஆகஸ்ட் 2 செய்கிறாங்களேன்னு யோசிச்சிங்களா? அதுக்கு காரணம் இவங்க என்ன சொல்கிறாங்களேண்டா, ஆகஸ்ட் 2 தான் ஐரோப்பிய நாடுகளில் சம்மர் ஹாலிடே விடுறாங்களாம். அதனால அதுதான் பெர்ஃபெக்ட் டைம்னு சொல்கிறாங்க. இவங்களை ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கும் ஹாலிடேக்கும் பிளான் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. உலகெங்குமே இப்போ தமிழர் ஒருங்கிணைப்பு குழு டிசிசி மாவீரர் நாள் நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. இயக்கம் இருந்த காலகட்டத்தில் இருந்து இவையில் தான் செய்து வாரிடும் தேசிய நிகழ்வுகள். ஒவ்வொரு தேசிய நிகழ்வும் எங்கு நடந்தாலும் அது எவ்வளவு ஒழுக்கமாக நடக்குதுன்றதை பாருங்க, எவ்வளவு நேர்த்தியாக நடக்குதுன்றதை பாருங்க. ஒரு மாவீரர் நாள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நேரம் காலம் அது மட்டுமா, கொடி நிகழ்வு நடக்கக்கூடிய விதம் சரிதானே, அந்த ஒழுங்கு என்பது அங்கே தெரியும். அப்போ ஒவ்வொரு சிவிலியன் கூட சரிதான், அதில் பங்கு பெறக்கூடிய மக்கள் கூட ஒரு இராணுவ ஒழுங்கோடு தான் அந்த நிகழ்வை நடத்துவார்கள். அதுதான் இயக்கம் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒழுக்கம். ஆனால் இவர்கள் அந்த ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த இயக்கத்தை வழிநடத்திய தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்க நிகழ்வு எப்படி செய்ய வேணும் யோசிச்சு பாருங்க. எங்களோட தேசிய இனத்தின் மாபெரும் ஒரு நிகழ்வாகத்தானே அது இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன மாதிரி செய்கிறாங்க பாருங்க. ஏனெண்டா இவங்களோட நோக்கம் தலைவரை கொச்சப்படுத்துறது தான். அதான் ஆகஸ்ட் 2 தேசிய தலைவருக்கு வீர வணக்க நிகழ்வு என்று சொல்லி இப்படி அவசரப்பட்டு கொண்டு இப்படி ஒரு அலுவலை பார்க்குறாங்க. இவங்களோட நோக்கம் தலைவரை நேர்த்தியாகவோ அவரோட கண்ணியத்தை காக்கும் விதமாகவோ ஒரு வேலையை அலுவலை செய்கிறது கிடையாது. இவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் பெயரை சொல்லக்கூட அருகதையற்றவர்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தின் பெயர், அதன் பெயரை சொல்லக்கூடாது. அது அதன் ஒழுக்கமாக வாழ வேண்டும். நீங்கள் அது ஒரு ஒழுங்கு, அது ஒரு ஒழுக்கம். இயக்கம் என்றாலே ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஒவ்வொரு செயற்பாட்டிலையும் அது தெரியும் எங்களுக்கு. அப்போ இவங்கள் அந்த ஒழுக்க இல்லாத ஒரு கூட்டம். அப்போ இவேல் நோக்கம் தலைவரின் பெயரை சிதைப்பதும் கேவலப்படுத்துவதும் மட்டும்தான். ஒரு பொருளற்ற ஒரு நாளை தேர்ந்தெடுத்து தலைவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தங்களோட வசதிக்கு ஏற்ப தேர்ந்தெடுக்கிறாங்க. தேசிய தலைவருக்கு இப்படி அவங்க ஒரு நிகழ்வு செய்வாங்க. அப்போ உண்மையிலே இவங்களுக்கு தலைவர் மீது அக்கறை இருந்திருந்தால், உண்மையிலே இவங்களுக்கு வரலாறு கடத்துவது தான் இவங்களுக்கு முக்கியமாக தெரிந்திருந்தால், இவங்க இப்படி செய்வாங்களா? ஒரு விஷயத்தை, ஒரு அலுவலை செய்ய மாட்டாங்க. இப்போ டிசிசி போன்ற அமைப்புகள் வெளிப்படையாக யூகே, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, மற்றது சுவிஸில் இந்த நிகழ்வை புறக்கணிக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள்கிட்ட. அதன் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் இதை புறக்கணிக்கிற ஒரு வேலை திட்டத்தை சீரியஸாக எடுக்கணும். இவங்களை அம்பலப்படுத்தணும். தலைவரை கொச்சப்படுத்த இவங்க செய்கிற இந்த கூத்துக்களுக்கு நாங்கள் இடமளிக்கக்கூடாது தமிழர்களாக.